இதனுடைய ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா நமக்கு பிடிக்காத ஆளோட ஒருத்தர் பேரான்னு நம்ம நண்பர், நமக்கு கோவம் வந்துடும். என்ன அவன்கிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசுறானே, என்ன அவன்கிட்ட பேச்சு, அவன் என்ன பேச்சு அப்படின்னு வந்துட்டே, என்னடா இவ்வளவு நேரம் அவன்கிட்ட பேசிக்கிட்டு அப்படி என்னதான் அவன் அவன்கிட்ட சொன்னேன். அவர் கோவத்துல அட ஆமா அவன் சொன்னேன் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன், நீ வா. என்ன என்ன சொன்ன, சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னான்னு ஒரு பேச்சு வந்துடும். இது பழமொழி. சொரக்காய்க்கா உப்பு இல்ல, சொரக்காய்க்கு உப்பு இல்ல, சொரக்காயில உப்பு இல்ல, கடைசியா சொரக்காயிலே உப்பு இல்லைன்னு கொடுத்து சொரக்காயை பூரா வீதியில தள்ளிட்டான். சொரக்காயை சாப்பிட்டா நம்ம உடம்புல உப்பு இருக்காதுங்க, அதாங்க உண்மை. எல்லாம் நினைச்சு பாருங்க. சொரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற உப்பு போயிடும். அதனாலதான் சொரக்காய்க்கு உப்பு இல்லைங்கிற பழமொழி இருந்திருக்கு. ஆமா, உப்பு சத்தை நீக்கக்கூடியது. உப்பு சத்து சொரக்காயில் இல்ல, உடம்புல இருக்கிற உப்பை நீக்கிறோம். நீங்க சொரக்காய் சாப்பிட்டோன்னு சொல்லுவா நீரா வடியுமேம்பாங்க. அப்ப உப்பு போகணும்ல. இப்ப அதை தூக்கி தெருவில் ஓட்டா இன்னைக்கு என்ன ஆகுது, சிறுநீரகத்துல பிரச்சனை வந்து டயாலிசிஸ் ஒரு அது ஒன்று பண்றாங்கல்ல, சுத்திகரிக்கிறது. அந்த வேலை எங்கே நடக்குது, மருத்துவமனையில் நடக்குது. அந்த மருத்துவமனைக்கு போகாம 10 ரூபா செலவு இல்லாம சொரக்காயினால செய்யப்பட்ட அந்த மருத்துவம் இன்னைக்கு வீதியில கிடக்கு. யாரை நம்பி நாங்க மெஷின் வாங்கியிருக்கோம், நீங்க வாடி சொரக்காய் தின்னா என்ன அர்த்தம்? விடுவானா? அதைத்தான் நீங்க உணரலேன்னு சொல்ல வரேன்.